இன்னைக்கு எய்ம்ஸ் சொல்லிட்டு மதுரையில தொடங்குறேன்னு சொல்லிட்டு 2015 அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். இன்னைக்கு மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. 1,20,000 ரூபாய் வச்சு குடிசை வீடு கூட கட்ட முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு 1,62,000 ரூபாய் நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது. அந்த வீடு திட்டத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சிருக்கிறாங்க? மோடி வீடு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திட்டம் ஆனா ஸ்டிக்கரா ஒட்டிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாதிக் 40 லட்சம் போதைப் பொருள் அவர்கிட்ட இருந்து பிடிபட்டு கைது செஞ்சாங்க. அன்னைக்கு கோர்ட்ல வாதாடுவர் யாரு? இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ் பிரச்சாரம் வேற துவங்கி வச்சிருக்காங்க. போதை இல்லா தமிழ்நாடுன்னு. மோடி இல்லா இந்தியன் போட்டாலே போதும், போதைப் பொருள் வரப்போறது கிடையாது இந்தியாவுக்குள்ள. சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர் நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அரசியலுக்கு வந்து நல்லது செய்வார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன இடம் சரியில்லாத இடம். பிஜேபி முழுமையா மாத்திட்டாங்க. அவரை மூலச்செலவு பண்ணி இன்னைக்கு மத பிரச்சாரகரா ஒரு வலதுசாரி ஒரு அரசியல்வாதியா அவர் செயல்பட்டு இருக்கிறார். நம்முடைய ஒன்றிய அரசு தொடர்ந்து இடையூறு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நம்ம தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் அதை அமலுக்கு கொண்டு வர முடியாமல் அதுக்கு தடையாக இருப்பவருடைய RSS ஏஜென்ட் ஆளுநர் RN ரவி அவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நம்ம கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. அதை வசூலிச்சுட்டு திருப்பி மாநிலங்களுக்கு பகிரணும், ஷேர் பண்ணிக்கணும். எல்லா ஸ்டேட்டுக்கு மத்தியிலும் ஷேர் பண்ணிக்கணும். அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. ₹1 நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு திரும்பி கொடுக்குற 29 பைசா தான். இன்னைக்கு எய்ம்ஸ் சொல்லிட்டு மதுரையில புகழ்பெற்ற அந்த எய்ம்ஸ் மருத்துவரை தொடங்குறேன்னு சொல்லிட்டு 2015 அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி அன்னைக்கு அடிக்கல் நாட்டாங்க இந்த ஒன்றிய அரசு. அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணோம். இன்னைக்கு மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் விட்டுருவானுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருவான்னு நினைச்சால் கண்டிப்பாக யாருக்கும் அந்த நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் பாகம் 2 விரிவாக்க திட்டம், அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 63,000 கோடி. இந்த 63,000 கோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பாதி கொடுக்கணும், நம்ம மாநில அரசு தமிழக அரசு பாதியை கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசை சார்ந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ங்கிறது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு குழு. அதற்குண்டான ஒப்புதலை கொடுக்காம இது வரைக்கும் நிதியை கொடுக்கல. ஆனா உங்களுக்கு தெரியும், ஓமார் போனீங்கன்னா பல இடங்களில் போனீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இனிய வேகமாக நடந்திருக்கும், வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கு முடியாததுக்கு காரணம் நம்ம ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆனா அந்த வேலைகள், அந்த திட்டப்பணிகளில் தொய்வு ஏற்பட்டக்கூடாது, தடங்கள் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிதி நெருக்கடியிலையும் நடப்பு வருஷம் 9,000 கோடி நம்ம தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. இந்த 2024-25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ஒதுக்கி இருக்கு. இவ்வளவு நிதி நெருக்கடியில நம்ம அரசாங்கம் ஒதுக்குது. அதாவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது. இது ஜனங்க படிச்சவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு 1,20,000 ரூபாய் ஆகும், அது 78,000 நாங்கள் கொடுத்துட்றோம், மீதி 42,000 ரூபா வந்து மாநில அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் 1,20,000 ரூபா வச்சு குடிசை வீடு கூட கட்ட முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நம்மளுடைய மாநில அரசு தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு 2,40,000 ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு 1,62,000 ரூபா நிதியை நம்முடைய தமிழக அரசு கொடுக்குது, மீதி 78,000 நிதியை ஒன்றிய அரசு கொடுக்குது. அது கூட சில விஷயம் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த வீடு திட்டத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சிருக்கிறாங்க? மோடி வீடு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திட்டம் ஆனா ஸ்டிக்கரா ஒட்டிட்டாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம், நீங்க ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் விவகாரமா இன்னைக்கு அதிமுக சேர்ந்த அண்ணன் எடப்பாடியும் சரி, பாஜக மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலையும் சரி, அவங்க நம்மளுடைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா,
2013 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதே ஜாஃபர் சாதிக் 40 லட்சம் போதைப் பொருள் அவர்கிட்ட இருந்து பிடிபட்டு கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அங்க இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் அங்க போதைப் பொருள் எடுத்து அந்த போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சட்டப்படி அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க அரசாங்கம். ஆனா அந்த வழக்குல அவருக்கு எதிரான நல்ல தரவுகளையும் சாட்சிகளையும் நம்முடைய அன்றைய அதிமுக அரசு கொடுக்காதனால அவர் விடுதலை ஆயிடுறாரு. அப்போ இந்த ஜாஃபர் சாதிக்காக வாதாடிய அவர் விடுதலைக்காக வாதாடிய வழக்கறிஞர் யார் தெரியுமா? பால் கனகராஜ். அவர் யாருன்னா இன்றைய பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் அணியோட மாநில வழக்கறிஞருடைய தலைவர். அவர் பாருங்க, அதிமுக அரசு கொடுக்க வேண்டிய தரவுகளை சாட்சிகளை சரியா கொடுக்காதனால விடுதலையாராரு. இதே ஜாஃபர் சாதிக் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோர்ட்ல வாதாடுவர் யாரு? இன்னைக்கு பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ். இவங்க நம்ம முதலமைச்சர் மேல நம்ம அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க. ஒரு கேலி கூத்து. அந்த இந்த போதைப் பொருள் விஷயமா பேசுறதுக்கு உண்டான தார்மீக உரிமை இழந்து விட்டது அதிமுகவும் பாஜகவும். இன்னொன்று சொல்றேன் நானு, போதைப் பொருள் அது கடத்துறது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரு மோசமான விஷயம். இன்னைக்கு நம்ம இளைய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து. இன்னைக்கு சாராயம் போய் கஞ்சா போய் இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதாவது செயற்கை மருந்துகள் மூலியமா தயாரிக்கப்படுற அந்த மருந்துகளை தான், அந்த போதைப் பொருளை தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் ஹெராயின், கொக்கைன், மெத்தம்ஃபெட்டமைன். இதுதான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இது நம்ம ஊர்ல தயாரிக்கிறாங்களா? கிடையாது. இது எங்க தயாரிக்கிறாங்க? நீங்க பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது போன்ற அந்த நாடுகள்ல அதை உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி கடல் வழியா அதை கடத்திட்டு வந்து நம்ம குஜராத்தில் இருக்க துறைமுகம் அங்க இறக்கி வச்சு அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா அனுப்புறாங்க. ஆனா இதை தடுக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு, ஒன்றிய உள்துறை அமைச்சகம், நம்முடைய இந்தியாவுடைய காவல் கடற்படை, அதே மாதிரி நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம். இவங்க தான் இந்த வெளிநாடுகளிலிருந்து வர போதைப் பொருளை தடுக்க வேண்டிய கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், கிட்டத்தட்ட 420 கோடி மதிப்பிலான அந்த மெத்தம்ஃபெட்டமைன் அந்த போதைப் பொருளை வந்து குஜராத் கடலோர பகுதியில் நம்மளுடைய காவல்படை கடற்படை இந்திய கடற்படை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்பிலான போதைப் பொருள் நம்முடைய இந்தியாவுக்குள்ள வருது. அதுல ஒரு 5% பிடிக்கிறாங்க. மீதி 95% இந்தியாவுக்குள்ள வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு வருதுங்க. இதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம், தேசிய போதைப் பொருள் தடுப்பு மையம். அவங்க அதை கோட்டை விட்டுட்டு நம்ம தமிழக அரசு மேலேயும் நம்மளுடைய தமிழக காவல்துறை மேலே வீண் பழி போடுறாங்க. எவ்வளவு ஒரு அபாண்டம் இது! நல்லா நீங்க மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு பிரச்சாரம் வேற துவங்கி வச்சிருக்கிறாங்க, போதை இல்லா தமிழ்நாடுன்னு. மோடி இல்லா இந்தியன் போட்டாலே போதும், போதைப் பொருள் வரப்போறது கிடையாது இந்தியாவுக்குள்ள. இதெல்லாம் வந்து ஜனங்க ஊரை ஏமாத்துறாங்க இவங்க எல்லாம். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர் மாதிரி நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அரசியலுக்கு வந்து நல்லது செய்வார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் போன இடம் சரியில்லாத இடம். பிஜேபி முழுமையாக மாற்றிட்டாங்க அவரை. மூலச்செலவு பண்ணி இன்னைக்கு முழு நேர ஒரு மத பிரச்சாரகரா, ஒரு வலதுசாரி, ஒரு அரசியல்வாதி அவர் செயல்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாடு ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்து போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதத்தாலையும் ஜாதியாலையும் நம்மளை பிரித்து பிளவுபடுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி அவங்க வாக்கு வங்கியை உயர்த்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு இன்னைக்கு பாஜக நினைக்குது. இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்ததில்லை. தந்தை பெரியார் காலத்தில் கிடையாது, அண்ணா காலத்தில் கிடையாது, டாக்டர் கலைஞர் ஐயா காலத்தில் கிடையாது. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பல இன்னைக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. நம்ம கட்சி 2 கட்சிக்கும் திமுக, ஆனால் எல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நம்ம கூட்டணி சேர்ந்து பலசெல்லாம் மறந்துட்டோம்.
இன்னைக்கு இந்த தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்காண்டி இன்னைக்கு நாங்களும் உங்க கூட இருந்து இன்னைக்கு நாங்களும் வந்து இந்த அரசாங்கம் நல்லா செயல்படணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்பட இந்த அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த குடியுரிமை திருத்த சட்டம் சொல்றாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படியும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடியுரிமை தேசிய குடியுரிமை பதிவேடுன்னு சொல்றாங்க. இது ரெண்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அடுத்து சிறுபான்மையினருக்கு குடியுரிமையை ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அசாம்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டு வச்சு நாளைக்கு சிறுபான்மையினருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இன்னைக்கு நேத்து வந்து அவங்க ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க, அதோட நிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய மசூதிகளையும் கிறிஸ்துவ ஆலயங்களை இடிச்சு அங்க கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ராமர் கோயில நிக்க போறது இல்லை அவங்க. இந்த மாதிரி ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி தான் நம்மளுடைய நாடு போயிட்டு இருக்கு. அதனால் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை தேச தந்தை காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த இந்தியாவை லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் வீரத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை, தியாகிகளின் இரத்தத்தால் உருவாக்கிய அந்த இந்தியாவை, நம் தாய்நாடு இந்தியாவை காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆதரித்து மதவாத பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும் என்று சொல்கிறேன். அதே வேளையில் தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக பாடுபடும் நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதியின் தலைமையிலான இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. கிரேக்க மன்னன் பிலிப்புக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், காண்டீபனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா அம்மையார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மு.க. ஸ்டாலின். அண்ணன் தளபதி அவர்களின் புகழ் ஓங்குக, அவரின் மக்கள் தொண்டு வளர்க என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.